அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்துக்கு போகணும், பிரச்சாரத்துக்கு போய் மக்கள் எதிர்கொள்ளணும், பேசணும், ஓட்டு வாங்கணும், ஆட்களை பார்க்கணும், இவ்வளோ வேலை நடுவில் இது மறுபடியும் அவர் மறுபடியும் சோர்வாக்கும். சங்கீதா அவர்கள் என்னதான் இருந்தாலும் சங்கீதா அவர்கள் பக்கம் நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அரசு புரசலாக நியூஸ் வெளில வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. விஜய் மேலே தப்பு இருக்க மாதிரியும் நியூஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு. அந்த நடிகை மேலேயும் விஜய் மேலேயும் தொடர்புபடுத்தி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது 1 வருஷம் 2 வருஷமாகவே இந்த பேச்சு போயிட்டு தான் இருக்குது. இது ஒரு புரளியாக தான் இருக்குங்கிற மாதிரி எல்லோரும் பேசியிருந்த டைமில் சங்கீதா அவர்கள் இது உறுதிப்படுத்தி இது இல்லை டைவர்ஸ் கோரி அவங்க மனுவில் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கிறது எல்லா விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து திரையுலக ரசிகர்களும் ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. என்னதான் இருந்தாலும் சங்கீதா அவர்களுக்கு நடந்தது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அவங்க டிவோர்ஸ் வாங்கி நான் இதுலேருந்து பிரிஞ்சு நான் தனியாக போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு சாதகமாக தான் முடியும். மீண்டும் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அடுத்தடுத்த ஹியரிங் போகும், அதில் போய் எப்படி முடிவாகும்னா கண்டிப்பாக சங்கீதா